நம்ம கோயிலில் போய் எப்படி சாமிக்கிட்ட வேண்டுதல் வைக்கணும் அல்லது எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஏன் கோயிலுக்கு போகிறோன்னு பார்ப்போம். ஏன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு தேவை இருக்குது. ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியதாக இருக்கலாம், ஒருத்தருக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைய வேண்டியதாக இருக்கலாம், ஒருத்தருக்கு எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு தேவை இருக்கலாம். ஸோ இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்குது. அதனால தான் நாம் கோயிலுக்கு போகிறோம். சாமிக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஐயோ பாவம் சாமி அப்படின்னு சொல்லி நாம் கோயிலுக்கு போகல. நமக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால தான் நம்ம சாமியை பார்க்க போகிறோம். இதுதான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ இந்த தேவைகள்லாம் நம்ம கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணால் நிறைவேற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். அப்படின்னா நம்ம என்ன மாதிரி கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணால் நமக்கு அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்லேயோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ என்ன மாதிரி மனநிலைமையோடு இருக்கிறோமோ அதே மனநிலைமையில் கோயில்லையும் போய் நின்றுக்கிட்டு நாம் பிரார்த்தனை பண்ணோம்னா நடக்கிறதுக்கு 10% கூட வாய்ப்பு இல்லை அந்த பிரார்த்தனை. ஸோ நாம் எப்போ கோயிலுக்கு போகிறோமோ, கோயில் வாசலில் நம்ம எப்படி செருப்பை கழட்டி விடுறோமோ அதே மாதிரி நம்மளோட கோபம், நம்மளோட ப்ரெஷரு, நம்மளோட டென்ஷன், நம்மளோட வன்மம் எல்லாத்தையுமே அந்த செருப்போடு சேர்த்து கோயில் வாசலில் எல்லாத்தையும் கழட்டி விட்டு ரொம்ப பியூராக, ரொம்ப அமைதியாக, எந்த ஒரு எண்ண அலைகளும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லா கோயில்லையுமே ஜென்ரலாக கலசம் வச்சுருக்காங்க, கருவறை இருக்குது, மந்திரம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கோயில் எல்லா கோயில்கள்லையும் காஸ்மிக் அல்லது ஈத்தர் அப்படின்ற ஒரு எனர்ஜி இதுதான் எல்லா கோயிலையும் இருக்கும். இது பிரபஞ்ச ஆற்றலை தான் அப்படி சொல்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க. அதுதான் எல்லா கோயில்லையுமே இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் எல்லா கோயில்லையுமே இருக்கும். இதை நாம் அப்சர்வ் பண்ணிக்க தான் நம்ம எப்போவுமே கோயிலுக்கு போகிறோம். எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தாலும் இந்த எனர்ஜியை நாம் உள்வாங்கிக்க தான் நம்ம கோயிலுக்கு போகிறது. ஸோ நம்ம இந்த எனர்ஜியை உள்வாங்கணும் அப்படின்னா நம்ம எம்டியாக உள்ளே போகணும். அப்போ தான் நம்ம அதை எடுத்து அதை ஃபுல் பண்ணிக்கிட்டு வரலாம். அந்த எனர்ஜியை நம்ம ஃபுல் பண்ணிக்கிட்டு வரலாம். நம்ம ஆல்ரெடி உள்ளே போகும்போதே டென்ஷன், ப்ரெஷர், கோபம், கடுப்பு எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டே உள்ளே போனோம்னா அங்கே இருக்கிற அந்த எனர்ஜியை நீங்கள் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்? ஸோ எல்லாத்தையும் செருப்போடவே வெளியிலே கழட்டி விட்டு உள்ளே போகும்போது ரொம்ப எம்டியாக, காமாக, மன அமைதியோட கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக நீங்கள் உள்ளே போக போக கொடிமரத்தை நெருங்கும் போது அல்லது கொடிமரத்தை தாண்டி போகும்போதெல்லாம் அங்கே இருக்க அந்த ஈத்தருங்கிற அந்த எனர்ஜியை அல்லது அந்த காஸ்மிக்ன்ற அந்த எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எந்த ஒரு படப்படப்புமே இல்லாமல் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு சாமி எப்படியே பார்த்துடணும், நீங்கள் சாமியை பார்க்கணும்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே போகும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மனசை அமைதியாக வச்சுக்கிறது தான் முக்கியமே தவிர சிலையை பார்க்குறது முக்கியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சிலையை பார்த்தாலும் அந்த காஸ்மிக் எனர்ஜியை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். சிலையை பார்க்கல அப்படின்னாலும் உங்களால் அந்த காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியும். சிலையை பார்த்தா மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு உங்கள் உடம்புக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி வரணும்னு கிடையாது. கருவறையில் இருக்கிற காஸ்மிக் எனர்ஜி நீங்கள் அந்த கருவறை அப்படி கிராஸ் பண்ணாலே உங்கள் பாடியில் உள்ள அந்த ஆறா அந்த காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இன்னும் நீங்கள் அந்த கருவறையை நெருங்க இன்னும் அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த ஈத்தருங்கிற எனர்ஜியை. ஸோ நீங்கள் உள்ளே போய் அங்கே உள்ள அர்ச்சகர் கோயிலுக்கு மணி அடிக்கும் போது நீங்கள் கண்ணை மூடி கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப காமாக அந்த ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அந்த பிரார்த்தனை நடக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் போயிட்டு எனக்கு நாளைக்கு விடிஞ்சோன்னா 1 கோடி வேணும் கொடுத்துருப்பா அப்படின்னு போய் சாமிகிட்ட சொன்னோம்னா என்னை பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்பாரு. ஸோ அப்படி கேட்க முடியாது. பட் ஆனால் நம்ம நியாயமான நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ரொம்ப காமாக அமைதியாக எதுவுமே இல்லை மனசை எம்டியாக வச்சுக்கிட்டு அங்கே போய் ப்ரே பண்ணும்போது பிரார்த்தனை வைக்கும்போது அந்த மனசு எம்டியாக இருக்கிறதுனால அந்த காஸ்மிக் அப்படின்ற அந்த எனர்ஜியோ அல்லது பிரபஞ்ச ஆற்றல் நம்ம பாடியில் இருக்க ஆறால் அது கலந்துக்கும். நம்ம எல்லா பாடிக்கும் ஒரு ஆறா இருக்குது. ஆறாங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட், அதை தனியாக பார்ப்போம். ஸோ நம்ம பாடியில் உள்ள ஆறாக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி கலந்துரும். அப்படி கலக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம கோயிலை விட்டு வெளியே நார்மலாக ஒரு முயற்சி எடுக்கிறத விட அந்த காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வெளியில் ஒரு முயற்சி எடுக்கும்போது அதுக்கு அதிக பவர் இருக்கும், அதுக்கு அதிக ரிசல்ட் வரும், சீக்கிரம் ரிசல்ட் வரும். நம்ம மைண்டு பல குழப்பத்தில் இருக்கும்போது கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு காமாக போயிட்டு வெளியே வரும்போது நமக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும், தெளிவான முடிவு எடுக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரணும். இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள்.